Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு 369 Tarot in Tamil. ஸோ வீடியோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க ஸோ தட் ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவீங்க. ஓகேவா? ஸோ என்ன பார்க்க போறோம்னா, வாட் இஸ் நெக்ஸ்ட் இன் யுவர் லைஃப்? உங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன ஒரு சுவாரஸ்யமான டாபிக், ரைட்? உங்கள் வாழ்க்கையில் அடுத்து நடக்க போவதே என்ன, அடுத்ததான் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சாரி, அடுத்து என்ன உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயமாக இருக்கும்? அடுத்தது என்ன, அடுத்து என்ன விஷயம் நடக்க போகுது? லெட்ஸ் see. ஆப்ஷன்ஸ் வரலாம் உங்களுக்கு. ஓகே, ஓ மை காட், டெவில், 3 of Wands, Hermit. கவனமா இருங்க. ஏதோ ஒரு ஆஃபர் உங்களுக்கு வரலாம். அது ஒரு ஏதோ ஏமாத்து வேலையா இருக்கலாம், இல்லைன்னா சம்வாட் அந்த ஆஃபர் உங்களுக்கு அவ்வளோ நல்லதை கொடுக்கக்கூடியதா இல்லாம இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த ஆஃபர் உங்க ஜாப்ல வரக்கூடியதா, பிஸ்னஸோ இல்லை ஒரு பர்சனா கூட இருக்கலாம். யாரோ ஒரு பர்சன் உங்களை அப்ரோச் பண்ணலாம். பட் அது அவ்வளோ நல்லதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டிஸ்னால உங்களுக்கு ஒரு தேவையில்லாத விஷயம். ஒரு நியூ பிகினிங் பத்தின ஒரு குழப்பங்கள், இல்லைன்னா அதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ், வீடு வாங்குறது விற்கிறது, அதுக்கான ஒரு வாய்ப்புகளும் வரும். சம்வாட் ஒரு புதுசா ஏதாவது நீங்க படிக்கிறதுக்கு பிளான் பண்ணலாம், இல்ல ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுவீங்க. ஸோ நீங்க பொறுமையா காத்துட்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னு. அது நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். டெவில் என்ன 7 of Cups தான். ஸோ குழப்பங்கள் தான். யார்கிட்ட எதையும் ஷேர் பண்ணாதீங்க. ஸோ மற்றவங்க தேர்ட் பார்ட்டிஸ் உங்களை குழப்பி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த குழப்பம் மூலமா இந்த வரக்கூடிய ஆஃபர் அகைன் டெவில். ஸோ யூ ஷுட் பி கேர்ஃபுல். ஆஹா, ஸோ அகைன் டெவில் வருது. ஒருவேளை உங்களுக்கு வரக்கூடிய ஆஃபர் உங்க கூட இருக்கிறவங்களே கெடுக்கலாம், டீம் மெம்பர்ஸ் அந்த மாதிரி. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. டீம் மெம்பர்ஸ் சொல்றது குழப்பி விடுறாங்களா இல்லை உண்மையாதான் பேசுறாங்களா அப்படின்றத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கறது நல்லது. டீம் மெம்பர்ஸ் ரிலேட்டடா ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நீங்க பிளான்ல இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆக்ஷன் நீங்க எடுக்கலாம். ஓகே, ஸோ டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, பிகாஸ் ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கிறது, அந்த மாதிரி தெரியுது. சில விஷயங்களை தள்ளி போடுங்க மெதுவா. இப்போதைக்கு இந்த டெசிஷனை எடுக்க வேண்டாம். ஓகேவா? கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம், ரைட்? ஸோ வெயிட் பண்ணுங்க பொறுமையா. உங்களுக்கான அந்த நல்ல ரிசல்ட் உங்களை தேடி அதுவே வரும். அதுவரையும் நீங்க எதுல இமோஷனலா அட்டாச் ஆகிக்க வேண்டாம். லாஜிக்கலா மட்டும் திங்க் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அதிகமாகவே. ஸோ டீம் மெம்பர்ஸாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதில் கவனமாக இருங்க. யாரோ ஒரு பர்சன் உங்களை லவ் அப்ரோச் பண்ணாலும் அதை நம்புறதா வேண்டாமன்றத தீர விசாரிக்கிறது நல்லது. ஓகேவா? ஒரு சிலர் வரலாம், அவங்க ஒரு மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட்ல வரலாம், அப்பப்போ வரலாம், பேசிட்டு போகலாம். ஸோ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்குது கலெக்டிவ் ரீடிங், ரைட்? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். I'll meet you in my next video. Take care. Bye bye.